Hello friends, welcome to Learners Forum. So இன்னைக்கு நம்ம Electronics Corporation of India Limited ECIL ரிலீஸ் ஆயிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி, அதாவது ஜிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட் நமக்கு கம்பெனி ப்ரொஃபைல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் நமக்கு 27 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இசிஇக்கு 5 போஸ்ட் இருக்கு, ட்ரிபிள்இக்கு 7 போஸ்ட், மெக்கானிக்கலுக்கு 13 போஸ்ட் அண்ட் சிஎஸ்சிக்கு 5 போஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய பே ஸ்கேல் வந்து 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இல்லை மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷனல் டிபார்ட்மெண்ட்ஸில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எமோலுமெண்ட்ஸ், பெனிஃபிட்ஸ், பாண்ட், ரிசர்வேஷன், ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோமோ அதை பொறுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷனில் நம்ம 2 டைப்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட், செகண்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூ. ஸோ ரெண்டுத்துக்குமான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 85:15 ரேஷியோவில் இருக்கும். அண்ட் 60% வந்து ஓவரால் செலெக்ஷனை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறமா பர்சனல் இன்டர்வியூக்கு கால் பண்ணுற ரேஷியோ வந்து 1:4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் எழுதுறதுக்கான லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, நியூ டெல்லி அண்ட் கொல்கத்தா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு மல்டிபிள் சாய்ஸில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது 0.25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்டர்வியூவில் வந்து அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன தேவைப்படும், என்ன ஃபார்மேட்ஸில் இருக்கணும் அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம அதை செக் பண்ணிக்கணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டான www.ecil.co.in போகணும் அப்படின்னா அதில் கரியர்ஸை செலக்ட் பண்ணி கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸை வந்து நம்ம பார்க்கணும். அதில் அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் ப்ராசஸ், அதாவது ஸ்டார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து March 23 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை வந்து April 13. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், என்ன பேக்ரவுண்டில் இருக்கணுன்றது எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1000 rupees நம்ம ஸ்டாண்டர்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இதை முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜிஇடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் ஹியர் ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு லேர்னர்ஸ் ஃபோரமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.